ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு பொட்டி வந்திருக்கு. தொடர்ந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஷட்டர்னு சொல்லி போட்ரானிக்ஸில். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்ரானிக்ஸ் பிராண்ட்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒயர்லெஸ் சார்ஜர், முக்கியமாக மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. ஐஃபோன்ஸில் டைரெக்டாக மேக்னெட்டிக்கில் அட்டாச் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு கேமரா மாதிரி தான் இருக்கும். அதை டெஸ்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஒரு 10,000 mAh பவர் பேங்க். பரவாயில்ல, டைப் சி டு டைப் சி கேபிளெல்லாம் தராங்க. யூஸ்வலாக டைப் ஏ டு டைப் சி கேபிள்ஸ் தான் மோஸ்ட்டாக பாக்ஸில் இருக்கும். கொஞ்சமாக புக்லெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். பார்க்க கேமரா மாதிரியே இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்கு. இந்த லைட்னிங் கேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கேபிள். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி கேபிளுக்கு இது மாதிரி நீங்கள் இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கான மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு மினி டிஜிட்டல் கேமரா மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ட்ரை பண்ணணுன்னு ஆசை இருந்தது. சார்ஜிங் போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ரீல்ஸில் போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செம்ம மேட்ருங்க. எனக்கு ரொம்ப நாளாக மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் இதை கேட்டிருந்தேன். ஸோ அதையும் அவங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. எடுக்கும்போதே அந்த சவுண்டு அப்படியே நல்லா இருக்குது. இங்கே ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல. அண்டு கீபோர்ட். அந்த சத்தத்தை கேட்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. டடன் டடன், ஒரு RGB கீபோர்டு. ஸோ லைட்டிங் இருக்குது, மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ். ஸோ சவுண்டு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாங்கிளும் கொடுத்துருக்காங்க. டாங்கிள் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல். டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ இது ஏன் கேட்டேன்னா, நான் மோஸ்ட்டாக ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல டைரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் இது பென் ஸ்டாண்ட் அண்ட் வாட்சையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் வாங்கினேன். ஸோ இதுலேயும் கொஞ்சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கான இடம் போல். அண்டு இது ஏர்பாட்ஸ் அண்டு வாட்ச் வைக்கிறதுக்கு இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது பென் வைக்கிறது அது மாதிரி வச்சுக்கலாம் போல். அதை தாண்டி இதில் கிளாக் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரியும். அண்டு இதுலேயும் லைட்டிங் எரியும் போல். அதை பற்றி அகைன் ரீல்ஸில் போடுறேன். இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்தது ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோடய ரூமில் முடி, ஹேர் ட்ரையர் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ட்ரையர் வேக்கம் கிளீனர் ஒன்று வேணும்னு தோணுச்சு. நான் போன மாடலே கேட்டேன், பட் அப்போ ஸ்டாக் இல்லாதனால இந்த மாடல் அனுப்பிச்சிருந்தாங்க. வேக்யூம் கிளீனர் ப்ளஸ் அதுக்கான நாப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாம் ஐடியா இல்லை. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நாளையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரீல்ஸில் சொல்கிறேன். எதுவும் ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், அதையும் ஃபுல் ரிவ்யூ போட்டுடலாம். தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி வேறு ஏதாவது கேஜெட்ஸ் கவர் பண்ணோன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்.